ஹலோ, குட் மார்னிங். எத்தனை இடத்தில் தேடி பார்த்தாலும் சீதை கிடைக்கவில்லை. சீதையை காணாமல் ஹனுமன் மனம் கலக்கமடைகிறது. எல்லாவிடங்களிலும் வெகு ஜாக்கிரதையாக தேடியும் ராகவனின் பிரிய பாரியை காணவில்லை. பிராணநாயகனை விட்டு பிரிந்திருக்க முடியாமல் உயிரை விட்டாளோ அல்லது குரூர ராட்சசனின் இச்சைக்கு இணங்காததால் அவனால் கொல்லப்பட்டாளோ? சீதையை காணவில்லை என்ற விஷயத்துடன் திரும்பிச் சென்றால் ராகவனுக்கோ சுக்ரீவனுக்கோ அல்லது நல்ல செய்தியுடன் அனுமன் திரும்பி வருவான் என்கிற நம்பிக்கையுடன் காத்திருக்கும் வானரர்களுக்கோ சுகத்தை கொடுக்காது, விபரீதத்தை உண்டு பண்ணும். ராமன் வாழவே மாட்டான். 100 யோஜனை விஸ்தீரணமுள்ள மகா சமுத்திரத்தை தாண்டினதும், நடுவில் நேர்ந்த இடர்பாடுகளை ஜெயித்ததும், மிக சிறிய உருவத்துடன் லங்கையில் தேடினது எல்லாம் வீணாக போகக்கூடாது. ஆகையால் கவலைப்படுவதை விட்டுவிட்டு உற்சாகத்துடன் மறுபடியும் பிரயத்தனம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்கிறார். உற்சாகத்திற்கே ஒரு அடையாளம் என்றால் அது அனுமர்தான். இப்படி தன்னைத்தானே உற்சாகப்படுத்தி கொண்ட அனுமன் ராவணனால் ஆளப்பட்ட மற்ற எல்லா இடங்களையும் தேடிக்கொண்டே போனார். ராவணனுடைய அந்தப்புரத்தில் அவரால் பரிசோதிக்கப்படாத இடமே கிடையாது. இப்படி எவ்வளவு தேடியும் ஜனக மகாராஜனுக்கு அருமையான சீதையை காணவில்லை. வாயு புத்திரனும் சூரியனை அலட்சியமாய் தாவி பிடித்தவரும் புத்தியிலும் யோசனையிலும் ஒப்பில்லாதவருமான ஆஞ்சநேயர் மற்ற ஸ்திரீகளைக் கண்டு சீதையை மட்டும் காணாமல் சொல்ல முடியாத துக்கத்தை அடைந்தார். துக்கத்தால் மனம் நொந்து மறுபடியும் ஆலோசிக்கலானார். அப்பொழுது அவருக்கு தோன்றிற்று, சம்பாதி பார்த்து சொன்னாரே, அப்படியானால் சீதை இங்கேதான் எங்கேயோ இருக்க வேண்டும் என்று தேடுகிறார். எப்படி தேடியும் சீதையை காணவில்லை என்று நான் போய் ராமனிடத்தில் சொன்னால் இதன் விளைவு விபரீதமாக இருக்கும். அந்த க்ஷணத்திலேயே ராமன் உயிரை விடுவார். லக்ஷ்மணன் பிழைத்திருக்க மாட்டான். இதை கேட்ட பரத சத்ருக்கனன் உயிரை விடுவார்கள். புத்திரர்களை பறிகொடுத்த பின் ராஜபத்தினிகள் பிழைத்திருப்பார்களா? ராமனால் அடைந்த உதவிக்கு தன்னால் எதுவும் செய்ய முடியவில்லையே என்று சுக்ரீவன் உயிரை விடுவான். இப்படி பல அனர்த்தங்கள் நடக்கும். தங்களுக்கு சகல விதத்திலும் கதியான அரசர்கள் மடிந்த பிறகு வானரர்கள் மட்டும் உயிரோடு இருப்பார்களா? இப்படி நடக்கும் அத்தனைக்கும் நான் மட்டும்தான் காரணமாக இருப்பேன் என்று என்ன நடக்கும் என்று யோசித்து பார்த்தார். இது எதுவும் அவருக்கு சரியாகப்படவில்லை. உயிரை விடுவதாலும் லாபமில்லை என்று யோசித்து முடிவு செய்தவர், அவர் நினைத்தார், தான் எடுக்கப் போகும் இந்த 2 முடிவினால் எந்த பிரயோஜனமும் இல்லை, ஆபத்துதான் அதிகமாகிறது. ஆகையினால் இந்த முடிவுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு மீண்டும் தேட வேண்டும் என்று முடிவு செய்கிறார். இதுவரை நான் சீதையை தேடுகிறேன் என்ற தப்பான எண்ணத்துடன் தேடினேன். சீதே, நீ எங்கு இருக்கிறாய், காட்டிக்கொடு என்று வேண்டிக் கொண்டல்லவா தேடியிருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு ராம லக்ஷ்மணர்களுக்கும் ஜானகிக்கும் ருத்ரன், இந்திரன், யமன், வாயு, சந்திரன், சூரியன் முதலிய அனைவருக்கும் நமஸ்காரம் செய்தார். சூரிய புத்திரனும் தன் பிரபுவான சுக்ரீவனுக்கும் மனதால் வந்தனம் செய்து 4 புறங்களிலும் நன்றாக பார்த்தார். அப்பொழுது ஆகாசத்தை தொடும் அளவிற்கு நன்கு உயர்ந்த அசோக மரங்கள் அடங்கிய சோலை கண்ணில் பட்டது. ஜானகியை ஏன் இங்கு வைத்திருக்க கூடாது? இந்த க்ஷணமே இங்கே தேட வேண்டும் என்று மனதில் உறுதி பூண்டு மறுபடியும் அனைவர்களையும் மனதில் வேண்டி ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே மேலே செய்ய வேண்டிய காரியங்களை ஆலோசித்தார். இப்படி சற்று நேரம் ஆலோசித்து அசோகவனத்திற்கு போக நிச்சயித்து மகா தேஜஸ்வியான ஹனுமான் அதன் மதில் சுவரை தாண்டினார். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.